மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்ட நேரம் வந்துவிட்டது. கமல் சார் கூட பேட்டி. நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் கேள்வி கேட்கலாம், அரங்கத்தில் உள்ள ரசிகர்களும் கேள்வி கேட்கலாம். இந்த பகுதியில் என்னுடன் கீதா இணைந்திருக்காங்க. ஹாய் கோவின், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கீதா. ஓகே, வணக்கம் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. ஓகே சரி சார், மலேசியாவுக்கு வந்ததுக்கு இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்ம சகலகெல்லாம் வல்லவனுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சார், முதல் கேள்வி நாங்க கேட்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன பட தொகுப்பு இருக்கு, ஒரு பட காட்சி இருக்கு, அதை நம்ம பாத்துருவோமே, சரிங்களா? மாஸ்டர் சார், நீங்க இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போயிட்டா அப்புறம் எனக்கு இந்த பள்ளிக்கூடமே பிடிக்காது சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ படிச்சு எதிர்காலத்துல பெரிய சோல்ஜராக போற. நான் முன்னால வந்து நின்னு அப்படி சல்யூட் அடிப்பேன். நல்ல வேலைங்க, எங்க அம்மா அப்பா உசுரோட இல்ல. இருந்திருந்தா என்ஜினியர் ஆகணும்னு நினைச்ச புள்ள இப்படி எலி மாதிரியும் பூனை மாதிரியும் கத்துறானு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அதிக பிரசங்கத்தனமா ஹேண்ட் கர்ச்சீஃப் எல்லாம் பிரசன்ட் பண்றேன், அதனால என்ன தப்பா நினைப்பீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன தப்பா நினைப்பீங்களா? இந்த மூணு நல்ல பாஷையில பேசினா புரியாதுன்னா அப்புறம் உங்க பாஷையில தான் பேசணும். இந்த வயசுல என்னடா இந்த கெட்ட பழக்கம்? உங்க அம்மா அப்பா யாரும் கேக்குறது இல்லையா? கையடியா, நான் சமைச்சுட்டு தீப்பெட்டி கம்பர்ல என்னையா கேக்குறது? அதுக்காக அதுக்காக சும்மா வேணும். அதுக்காக நான் கோச்சு கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் சொல்லுவேன், இங்க வந்து ஆடக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீ ஆடு, இதுவும் வீடு. அதுக்குள்ள இப்படி கண்ணு ஆப்பிள் மாதிரி சவுந்துச்சு பாரு. கேள்வி, நான் வளர்த்த நாயை நானே கொல்லலாமா? பதில், அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சுன்னா சத்தியமா கொல்லலாம். அது மட்டும் செஞ்சா போதுமா? சம்சாரம் புள்ள குட்டி வேணாம். சம்சாரம் வேணும் போல இருந்தா அபிசாரிக்கிட்ட போலீஸ்காரங்கிட்ட பேசுற பேச்சாது. இன்னைக்கு நீ தண்ணி போட்டிருக்க. என்னடா சலிச்சுக்கிறீங்க? டாக்டர் ஆகுறது என்ன அவ்வளவு சிம்பிளா? உடம்புல எத்தனை எலும்பு இருக்கு தெரியுமா? 216. அச்சு உடைக்குதான் தெரியும். என்னையாவது எண்ணி பார்த்து இருக்கிறோமா நாம? ஆல்ரைட், ஓகே. சரி சார், உங்ககிட்ட நிறைய கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணலாம்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும், நாங்க மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்களே நீங்களும் அழைத்து நம்ம பத்மஸ்ரீ கமல்ஹாசனோட பேசலாம். அவர்கிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம். அவரையும் நீங்க ஒரு அளவுக்கு இன்னைக்கு ஒரு அளவுக்கு பின் எடுத்துடலாம் போன்ல. ஓகே, நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 0354392212 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். 0395439212 என்ற எண்ணுக்கு அழைத்து நம்முடைய பத்மஸ்ரீ கூட பேசலாம். ஓகே சார், கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகர் கமல்ஹாசன் தான் அப்படின்னு நீங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது கமல்ஹாசனுடைய ஃபேனா இருக்கும் பொழுது முன்பு இருந்த கமல்ஹாசனுக்கும் இப்ப இருக்கிற கமல்ஹாசனுக்கும் என்னென்ன வித்தியாசம் பாக்குறீங்க சார்? இல்ல, என்னுடைய ஒரு வேஷத்தை பத்தி தான் நீங்க சொல்லிருக்கீங்க. கமலஹாசனுடைய தீவிர ரசிகனும் கமலஹாசன் தான். கமலஹாசனுடைய தைரியமான நேர்மையான விமர்சகனும் கமலஹாசன் தான். ஆக நான் இழைச்சிருக்கேன், நான் குண்டா இருக்கேன் அப்படிங்கறத மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விமர்சகர் இருக்காரு, கண்ணாடியில பார்த்து சொல்லிடுவார். எனக்கு அவர் தான் ஷேவ் பண்ணி விடுவாரு டெய்லி. அதனால அவரே பார்த்து சொல்லிடுவாரு. சோ அதுல இருந்து அப்ப இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரு மனத்தாங்களுடன் சொல்லலாம். அப்ப கிடைச்ச ஒரு கதைய இந்த சின்ன பையன் கமல்ஹாசன் கொடுக்காம என்கிட்ட கொடுத்திருந்தா நல்லா நடிச்சிருப்பேன்னு தோணும். பட் அப்ப கிடைச்ச வாய்ப்புகளுக்கு சொல்லி கொடுத்த இயக்குநர்களின் கெட்டிக்காரத்தனத்தினால் பழச்சிக்கிட்டான் பையன். சரி சார், உங்களுக்கு வந்து தீவிர ரசிகர், மறக்க முடியாத ஒரு ஃபேன், வெறித்தனமான ஒரு ஃபேன், இந்த மாதிரி ஏதாவது உங்க வாழ்க்கையில நிச்சயமா நீங்க பாத்திருப்பீங்க? அது சின்ன வயசுல இருந்து எனக்கு கைத்திட்டு இருந்த ஒரே ஆளு. நல்ல புகழ் வரும்போது அவங்க ஃபேன்ஸ் வழக்கமா விட்டுட்டு போக மாட்டாங்க, இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. என் தாயார் தான் அது என்னுடைய முதல் ஃபேன்.
இந்த கைத்தட்டல் கூட நான் பழகியது அங்கதான். நான் முதல்ல நடை பழகும் போது கைத்தட்டி பழக்கப்படுத்திட்டாங்க. அது ஒரு சின்ன ஒரு ஹேபிட், ஒரு அன்கிக்கபிள் ஹேபிட் ஆயிடுச்சு. இப்பவும் அதுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கு. ஒவ்வொரு அடியிலையும் திரும்பி திரும்பி பார்ப்பேன், ஆடியன்ஸ் பக்கத்துல இருந்து கைத்தட்டல் வருதான்னு. ஓகே, உங்கள் தாயாரை தவிர்த்து பொதுவா பப்ளிக்ல இருந்து ஒரு ஃபேனா, ஒரு வெறித்தனமான வித்தியாசமான ஃபேன் உங்க லைஃப்ல? நிறைய பேர் இருக்காங்க. இந்த வெறித்தனம்ங்கிறதுல தான் எனக்கு கொஞ்சம் கருத்து மாறுபாடு உண்டு. எதுலுமே வெறித்தனமும் தீவிரவாதமும் இருக்கக்கூடாது. ஒருவேளை திரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் ஊர்ல இருந்து வந்ததுனால எப்படி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். எதுலயுமே ஒரு தீவிரம் என்பது அமிர்தமாக இருந்தாலும் கூட அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா அமிர்தத்துல அஜீரணம் வந்து செத்து போனவன்கிற அவப்பெயருக்கு ஆளாவார்கள். அதனால எனக்கு இந்த வெறி பிடித்த ஃபேன் அப்படிங்கறதுல கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. அதனாலதான் என்னுடைய ரசிகர் மன்றமாக இருந்த ஒரு நல்ல இளைஞர் கூட்டத்தை நற்பணி இயக்கமாக மாற்றி அதற்கு நானே தலைவனாக மாறினேன். எனக்கு நிறைய பேர் தெரியும். ரத்த கையெழுத்து போடுதல், எலுமிச்சம்பழத்தை நறுக்கி கையையும் கூடவே நறுக்கிட்டு எனக்கு திருஷ்டி சுத்தி போடுறது, இந்த அன்பெல்லாம் நான் முதல்ல கோவப்பட்டேன், அப்புறம் கேலி பண்ணேன். ஆனா அன்புங்கிற அந்த விஷயம் மாத்திரம் ஒரு சொல்ல முடியாத பேங்கபிள் விஷயம். அது எங்க தொழில் நடக்கிறதே அந்த அன்புனாலதான். பல அரசியலிலும் சரி, கலையிலும் சரி, அந்த அன்பு காரணமாகத்தான் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், கலைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதை உதாசீனப்படுத்த முடியாது. அதே நேரத்துல அந்த அன்பு வெறியாக மாறிவிடக்கூடாது. ஆக எனக்கு இருக்கும் கொஞ்சம் வெறித்தனம் பிடித்த ரசிகர்களை கூட நான் திருத்த முற்படுவேன். அவர்களை பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சேன்னா, சரி நம்மளை பத்தி பேசிட்டாரு, இது ஒரு நல்ல வழி போல் இருக்கு பப்ளிசிட்டின்னு அந்த வெறித்தனத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி சார், இப்ப ரசிகன் உருவாகிறானா இல்ல உருவாக்கப்படுகிறானா? கலைஞன் உருவாக்கப்படுகிறான், ரசிகர் எப்படின்னு தெரியாதுங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நான் ரசிகனா இருந்த காலத்துல இருந்து சொல்லுகிறேன், உருவாக்கப்படுகிறான். எதை வச்சு சொல்லி? எப்படின்னா, அது யாரும் கிட்ட தட்டி எழுப்பி என்ன சிவாஜி சார் ரசிகனா மாறுன்னு சொல்லல. ஆனா நான் தூங்க முடியாம நல்ல நடிப்பு நடிச்சு என்னை தயார்படுத்தியது, நல்ல நடிப்புக்கு தயார்படுத்தியது என்னை நடிகனாக மட்டுமல்ல, ரசிகனாக மட்டுமல்ல, அந்த நல்ல நடிப்புக்கு என்னை தயார்படுத்தினது அவர்தான். உடம்ப நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்கு நான் ஒருத்தரை அண்ணாந்து முதலில் பார்த்த இருவர், ஒருத்தர் நடிப்புக்கு, ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு, ஆரோக்கியத்திற்கும் நல்லொழுக்கத்திற்கும் எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தவங்க ரெண்டு பேரும். ஒருத்தர் உச்சி முகர்வதையும் இன்னொருவர் என்னுடன் கைகோர்த்து நடப்பதையும் நீங்கள் இந்த படத்துல பாத்தீங்க. ஆக ரசிகன் உருவாக்கப்படுகிறான். அதை உருவாக்கும் பெரும் பொறுப்பு நல்ல கலைஞர்களிடம் இருக்கிறது. சரி சார், இப்ப அரங்கத்துல ஒரு நேயர், ஒரு ரசிகர் இங்க ஒரு கேள்வி கேட்க போறாங்க. வணக்கம் சார். வணக்கம். என்னோட கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு படமும் நீங்க கதாபாத்திரம் எடுத்து நடிக்கும் போது அந்த கதாபாத்திரமா நீங்க மாறுறீங்களா இல்ல முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணி தான் நீங்க அந்த நடிப்பை வழங்குறீங்களா சார்? இது நீங்க சமையல்காரர்கிட்ட கேட்டாலும் இதே பதில் தான் வரும். இவ்வளவு பிரமாதமா பண்றீங்களா, திடீர்னு தோணுனதெல்லாம் செய்வீங்களான்னா, இல்ல முதல்ல நறுக்கி வச்சுக்கிறணும், அதுக்கப்புறம் அதை கழுவி வச்சுக்கணும், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு இருக்கான்னு பாக்கணும், அப்புறம் கலக்கணும், அப்புறம் வேக வைக்கணும், இவ்வளவு வேலை இருக்காது. அதே மாதிரிதான் எங்க நடிப்போம். இதுவும் ஒரு தொழில் தான். இதுல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எல்லா கேரக்டரோட ஒன்றி போனோம்னா, இந்த பஞ்சபூதம்னு தென்னாலியில ஒரு டாக்டர் வருவார், அந்த மாதிரி ஒரு டாக்டர் ஒவ்வொரு மாசமும் தேவைப்படும் ஒரு நடிகருக்கு. அது ஒரு முன்னேற்பாடுடன் செய்யப்படும் ஒரு விஷயம்தான். கவியரங்கங்களில் கூட யாரும் மரக்கவிகளாக வாசித்து விடுவதில்லை, முன்னேற்பாடுடன் வருகிறார்கள். அப்படி முன்னேற்பாடு இல்லாமல் வருபவர்கள் தத்தளிப்பதை நாமளே பார்த்திருக்கோம் பல இடங்கள். முன்னேற்பாடு அனைத்திற்கும் தேவையானது, நடிகர்களுக்கு மிக முக்கியமாக அது தேவை. ஆக பாத்திரங்களுக்கு முன்னேற்பாடாக, முன் ஒத்திகையாக பல முறை செய்து பார்த்து கொண்டுதான் நான் வருவேன். அப்படி இருந்தே இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கும். சார், அது மும்பை எக்ஸ்பிரஸ்ல எக்ஸ்பிரஸ் வேகத்துல போனது, கேட்டு மூடிட்டாங்க திடீர்னு. ஐயோ. மும்பை எக்ஸ்பிரஸ் பத்தி பேசணும். ஓகே சார்.